வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் என்னோடய ஃபேமிலி. நான், என் பொண்ணு ஆராதனா, என்னோடய ஹஸ்பண்ட் ரவிசங்கர். நாங்கள் இங்கே ஆஃப்ரிக்காவில் இருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்து பாஸ்ட் 5 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் என் பொண்ணும் இங்கே வந்து 6 months ஆகுது. இப்போது ரீசெண்டாக கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்காக இங்கே ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. நாங்கள் அங்கே போயிருந்தோம். அங்கே போயிருக்கும் போது திடீர்னு ஒரு தாட்டு, சரி நம்ம ஊர் மக்கள்லாம் இந்த ஆஃப்ரிக்கா பற்றி தெரியாதே, அவங்களுக்கும் இதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு vlog மாதிரி எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நாங்கள் எக்ஸிபிஷனில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போனதும் ஒரு பெரிய டென்ட்டு போட்டிருந்தாங்க. உள்ளே கலர் கலராக லைட் எரிஞ்சது. அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் முன்னாடி பார்த்தது. அந்த ரெட் கலர் ப்ளூ கலர்லலாம் ஃபேமிலி ஃபோட்டோஸ் பார்த்தீங்கல்ல அது. அதுக்கப்புறமா உள்ளே வந்ததும் இந்த கடை தான் பார்த்தோம். இந்த கடையில் எல்லாமே இங்கே இருக்கிறவங்க ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற திங்ஸ் இருந்தது. அதாவது அலங்கார பொருள் ஆகட்டும், அக்சசரிஸ் ஆகட்டும், மற்றபடி ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லாமே வந்து வுட்டு அண்ட் ஸ்டோன்னால் பண்ணது தான் வச்சுருந்தாங்க. இந்த பொம்மைலாம் கூட ஸ்டோனில் பண்ணது. அந்த பாசி மாலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வுட்டு ஸ்டோனில் பண்ணது. எதுவுமே பிளாஸ்டிக் இல்லை மெட்டல் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற மருந்துகள், அதாவது நம்ம நாட்டு மருந்து அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மருந்துகள் இவங்க வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து துணியிலேயே பண்ண பை, ஷூ, அதுக்கப்புறம் இயரிங் எல்லாமே துணியிலேயே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த சைட் பார்த்தோம்னா பாட்டில் ஹோல்டர்ஸ், ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹோல்டர் வச்சுருக்காங்க. அதே பாருங்கள் எத்தனை டிசைன்ஸ் இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து சாஃப்ட் டாய்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய இருந்தது. நானும் அதில் போய் தேடினேன். ஆனால் ஆராதனைக்கு சூட் ஆகிற மாதிரி எந்த டாய்ஸும் இல்லை. ஸோ எதுவுமே வாங்கலை. அதெல்லாம் கொஞ்சம் சீப்பாக தான் கிடைக்கும் இங்கே. நல்லா இருந்துச்சு பார்க்க எல்லா பொம்மையும். அதுக்கப்புறமா இந்த குட்டீஸ்க்கெல்லாம் குட்டி குட்டி காரு, பைக்கு அந்த மாதிரி வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற பசங்கள்லாம் வந்து கூட எடுத்து உட்காந்து எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் கூட அலோவ் பண்ணாங்க. ஒன்றும் திட்டலை யாருமே. நல்லா இருந்தது பார்க்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஊர் எக்ஸிபிஷனில் அப்பளம், மிளகா பஜ்ஜி, காலிஃப்ளவர் ஃப்ரை இந்த மாதிரி விற்பாங்க இல்லையா, இங்கே எல்லாமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் விற்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. நம்ம கேட்குற போது நல்லா சுட சுட எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டோம். சென்டரில் உட்காந்துருக்கவர் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் தான். சேஃப்டிக்காக கூட கூட்டிகிட்டு போயிருந்தோம். என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறாரு அவர். நல்லா சேஃப்டியாக கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம குட்டி பசங்கள்லாம் விளையாடுவாங்கள்ல, ஏர் பலூன்ஸு, அது மாதிரியே வீடு, அந்த மாதிரி நிறைய இருந்தது. இதுக்கு தனியாக வந்து டிக்கெட் எடுத்து போகிற மாதிரி இருந்தது. ஆராதனை விளையாட மாட்டான்னு தெரியும், ஆனாலும் உள்ளே போனோம். சரி குட்டி பசங்களாம் விளையாடிட்டு இருப்பாங்க, அவளுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதிரியே உள்ளே நிறைய பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. ஆராதனாவையும் ஒரு குட்டி வீடு மாதிரி இருந்ததில் முன்னாடி கொண்டு போய் உட்கார வச்சேன். உட்காந்துருந்தா கையில் ஒரு அந்த லைட்டிங் ஸ்டிக் வச்சுருந்தா, இன்னொரு கையில் ஹேர் பேண்டு. அவளால் பிடிச்சிட்டு எந்திரிச்சு கூட நிற்க முடியல. நான் சொன்னேன், அம்மாட்ட கூட்டுடா, நீ எந்திரிச்சு நில்லு அப்படி சொன்னேன். எந்திரிச்சு நிற்க வச்சேன். அவளுக்கு நிற்க முடியல. டொம்முன்னு கீழே உட்காந்துட்டு அழுதா. 1.5 வயசு தான் ஆகுது பாப்பாவுக்கு. ஸோ அதில் எப்படி விளையாடுறதுன்னு என்னன்னு தெரியல அவளுக்கு. ஸோ அவள் அழுதனால நான் அப்படியே தூக்கிட்டேன். அடுத்ததாக வெளியே வந்தோம். இன்னொரு சைடு வெளியே வந்தோம். வந்து பார்த்தோம், வெளியே வந்து பஞ்சு மிட்டாய் விற்றுட்டு இருந்தாங்க. பார்க்கவே எனக்கு ஆசையாகிடுச்சு. பஞ்சு மிட்டாயை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்டை சொல்லி 2 பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வந்தாங்க. ஆராதனை வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பஞ்சு மிட்டாய் பார்க்குறா. அதை பார்த்ததும் புசுன்னு இருந்தவுடனே என்னமோ நினச்சிட்டு 2 கையில் 2 வச்சு விளையாடிட்டு இருந்தா. அதனால் சாப்பிட கொடுத்தேன். அதுக்கப்புறமா சாப்பிட்டா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நான்வெஜ் ஃபுல்லாக வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே எல்லாமே வந்து நம்ம பார்பிக்யூ இருக்குது இல்லையா, அந்த ஸ்டைல் தான். ஆனால் அந்த டேஸ்ட் வராது. இவங்க மசாலாஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் அந்த கச்சேரி, இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரிலாம் வைப்பாங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் ஃப்ரண்ட்டில் ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஒரு சைடு வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடில் வந்து அங்கே வந்திருந்த குட்டீஸ்லாம் கூப்பிட்டு வச்சு ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அதே மாதிரி இந்த பசங்களும் கூட சேர்ந்து ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அதுவும் பார்க்க. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க குழந்தைங்களும் போய் ஆடுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. தனியாக வந்து இதுக்குன்னு தனியாக சைடில் டென்ட் மாதிரி போட்டு ஸ்டேஜ் மாதிரி அமைச்சு உட்காந்து பார்க்குறதுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாருமே அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க.
ஸ்டேஜுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கேம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக கூல்ட்ரிங்க் பாட்டிலாக அடுக்கி வச்சுருந்தாங்க. தூரத்தில் நின்று ரிங் போட்டு விளையாடுவோம் இல்லையா, அந்த விளையாட்டு தான். ஆனால் இது வரைக்கும் நம்ம கூல்ட்ரிங்க் பாட்டில் வச்சு நம்ம பார்த்ததில்ல. இங்கே ஃபுல்லாக அதை வச்சு ரிங் போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக ஒரு சைடு போய் இன்னொரு சைடு சுற்றி வரப்போ ஐஸ்கிரீம் ஷாப் இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம ஷவர்மா சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ஷாப் இருந்தது. அது வந்து மீட்டில் பண்ணுவாங்க இங்கே, ஸோ அதனால நாங்கள் வாங்கலை. அடுத்ததாக வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு 2 ராட்டினம் மட்டும் இருந்தது. நாங்கள் போகிறப்போ அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் போகிறப்பவே டைம் 10க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். அப்படியே பக்கத்துலேயே இன்னொரு கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸ்கொயராக இருந்தது. அதுக்குள்ளே நம்பர்ஸ் இருந்தது. காயின்ஸ் வந்து தூக்கி தூக்கி போடணும். எந்த நம்பரில் போய் நம்ம காயின் விழுதோ அந்தந்த நம்பருக்கு ஒரு பொருள் வச்சுருந்தாங்க. அந்த பொருள் நமக்கு கொடுப்பாங்க. அப்படி இருந்தது. நானும் என் ஹஸ்பண்டும் தூக்கி போட்டோம். ஒன்றுமே விழலை. ஆனால் சேஃப்டிக்கு வந்தார்ல ஆஃப்ரிக்கன், அவர் தூக்கி போட்டார். 4 கிஃப்ட் கிடச்சிது. குட்டி குட்டி பிளாஸ்டிக் பாக்ஸஸ் கிடச்சிது எங்களுக்கு. எக்ஸிபிஷன் உள்ளே வந்து அவ்வளோதான் இருந்துச்சு. நாங்கள் அடுத்ததாக எங்கே போனோம், என்ன பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் எக்ஸிபிஷனில் ஒரு 2 பொருள் வாங்கினேன். அது என்ன பொருள்னு நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததாக நாங்கள் பாப்பா புலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனோம். இந்த கடை வந்து நம்ம ஊரில் KFC மாதிரி இங்கே ஃப்ரைட் சிக்கன் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அந்த கடையில் ஒரே ஒரு ஆஃப்ரிக்கன் ஃபேமிலி மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. டைம் ஆனதுனால நாங்கள் பார்சல் சொல்லிட்டோம். பார்சல் வர வரைக்கும் என் பொண்ணு உட்காந்து விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா பார்சல் ரெடி ஆனதும் நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இது பக்கத்தில் உள்ள ஒரு பேங்க்கு. லைட் டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதனால் இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். இந்த கண்ட்ரியில் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் தான் வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் ரொம்ப கிராண்டாக இந்த லைட்ஸ்லாம் வச்சு ஊர் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த கண்ட்ரியில் எந்த ஊருக்கு போனாலும் இந்த டைமில் இப்படி தான் இருக்கும். ரொம்ப டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. இதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நான் எக்ஸிபிஷனில் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒன்று தான் இந்த மாலை. பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முத்து மாலை. இடையில அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து ரொம்ப அப்படியே ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் இது ஒன்று வாங்கினேன். அடுத்ததாக வந்து ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினேன். இந்த ஹேண்ட்பேக் வந்து ஹேண்ட்மேடு. அதில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வுட்டு. அந்த வுட்டை வந்து நைலானில் கோர்த்து அப்படியே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. ஸோ இது ஒன்று வாங்கினேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா? ஆஃப்ரிக்காவை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஆஃப்ரிக்கா பற்றி நிறையா வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்து வர வீடியோஸ் எல்லாமே பொங்கல் ஸ்பெஷல் வீடியோஸாக இருக்கும். ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.